அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் உண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் அம்மாவை ட்ரீட்மெண்ட்டுக்காக சுகர் ஆயிடுச்சு. சுகர் வந்து அம்மாவுக்கு வந்து காலெல்லாம் புண்ணாயிடுச்சு. அம்மா பேர் ஆண்டாள். நாங்கள் வந்து மடப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவங்க. அம்மா வந்து உண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபஸ்ட்டு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் வந்து உண்டியம்பாக்கம் இட்டுட்டு போங்க, அவங்க வந்து சரியாட்டி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் அம்மாவை வந்து உண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுட்டு போனோம். 2 மாதமாக நாங்கள் எங்கள் அம்மாவை வந்து உண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் மாற்றி சிஸ்டர்ஸ் 3 பேருக்கும் மாற்றி பார்த்துட்ருந்தோம். இதில் என்ன ஆச்சுன்னா, இவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டே வந்து ஒழுங்காக பார்க்கல. அதாவது கற்றுக்கிற பிள்ளைங்கள வச்சு எங்கள் அம்மா மட்டும் இல்லை, எங்கள் அம்மா மாரி நிறையா லட்சக்கணக்கான பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பார்க்குறன்ற பேரில் அவங்கள வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து புண்ணும் ஆறல. அதுக்கான அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து சும்மா வந்து இந்த சத்துக்கு குளுக்கோஸு போடுறாங்கக்கோசரம், சுகர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறாங்களக்கோசரம். ஆனால் வந்து அந்த புண்ணுக்கான ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலை. ஆப்ரேஷன் பண்ணுறன்ற பேரில் இந்த தொடையிலேருந்து எடுத்து அந்த புண்ணு இருக்கிற இடத்துல மாற்றி வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா தொடையில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த போதுமான தோல், எங்கள் அம்மாவே நல்லா ஃபேட்டாக இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க. அதிகமாக தோலை எடுத்து இந்த புண்ணும் ஆறல. அவங்க வந்து குண்டானவங்க. அவங்க யூரின் போகிறதுக்கு மோஷன் போகிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க? இவங்க வந்து எங்களை மாதிரி இல்லாதவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு போயிட்டு, இவங்க வெளியில் போயிட்டு தனியார் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு லட்சக்கணக்கில் இவங்க சம்பளம் இவங்க வாங்கிக்குவாங்க. அப்போ எங்களை மாரி இல்லாதவங்க ட்ரீட்மெண்ட்டு போகிறவங்க, அப்போ நாங்கள்லாம் பணம் இல்லாதவங்க உயிர் வாழறது வேஸ்ட்டா? என்னோடய கேள்வி. இப்போ வந்து எங்கள் அம்மா மட்டும் நான் சொல்லலை, எங்கள் அம்மா மாரி நிறையா பேர் இருக்காங்க. இதை வந்து யாராவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு கொண்டு போகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது விழுப்புரம் மாவட்டம் உண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டல். இந்த ட்ரீட்மெண்ட்டில் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே நிறையா பேரை வந்து அது மாதிரி ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்துருந்தாங்க. யாருக்குமே ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்காமலே டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிட்டு வர்றாங்க. புரியுதுங்களா? அது இல்லாமல் நாங்கள் வந்து வீடு வாசலை விட்டுட்டு பிள்ளைங்கள விட்டுட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் அம்மாவை பார்த்துக்கிட்டு எங்களை மாதிரி நிறையா பேர் வந்து அவங்க கொடுக்குற அந்த 2 இட்லிக்கும் அந்த உப்புமாக்கும் அந்த 2 முட்டைக்கும் வெயிட் பண்ணி க்யூவில் இருந்து பேஷண்ட்டுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்கள் போய் நிற்கிறோம். அவங்க அந்த சாப்பாடு கொடுக்குறவங்க கொண்டு எங்களை வந்து செருப்படி அடித்து அசிங்கப்படுத்தி தான் அந்த சாப்பாடை கொடுக்குறாங்க. திட்டி தான் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து சாரி, இந்த இருமல் கூட எதனால் வந்துச்சுன்னா, எனக்கு இல்லை, எங்கள் சிஸ்டர்ஸ் 2 பேருக்கும் சேர்த்தே அந்த இருமல் இருக்குது. எப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் திட்ட 2 மாதம் எங்கள் அம்மா கூட மாற்றி இருந்திருக்கோம். இது யாராவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். இவங்க கற்றுக்கிறதுக்கு எங்களோட ஏழை மக்களோட உடம்பு தான் இவங்களுக்கு கிடைச்சதா? எப்படியோ நான் 1 மாதம் 2 மாதம் போடுறாங்க, அப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே காலை வெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு அந்த ஸ்டேஜ் வரல. இதுக்கு மேலே இருந்தால் நம்ம அம்மாவுக்கு உடம்புக்கு கால் இதாகிடும் சொல்லிவிட்டு நாங்களே எங்கள் அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டின்னு வந்துட்டோம். நாங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறோமோ, இதுக்கப்புறம் தனியாரில் போய் பார்த்துக்கிறோமோ, அது இதுக்கு மேலே கடவுள் விட்ட வழி. எங்கள் அம்மாவுக்கு புண்ணு சுத்தமாக நல்லா ஆகலை. நான் போனேன்னா மறுபடியும் எங்கள் அம்மாவை பார்த்தேன்னா நான் வீடியோ பிடிச்சி உங்கள்கிட்ட காட்டுறேன். எங்கள் அம்மா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டின்னு வந்துட்டோம். நிறையா எந்த பேஷண்ட்டை பார்த்தாலும் எந்த அட்டெண்டியரை பார்த்தாலும் இவங்க ஒழுங்காக பார்க்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இல்லாததுக்கு தான், வசதி வாய்ப்பு இல்லாத காரணத்தினால தான் நாங்கள் வந்து தனியாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். எங்கள் உயிரை பணியை வச்சுக்கிட்டு நாங்கள் போகிறோம். எங்கள் உயிரை வந்து ஒரு துச்சமாக ஒரு புழுவை பார்க்குற மாதிரி பார்த்து எங்களை வந்து ஒரு உயிராக கூட ஒரு கேர் பண்ணிக்காமல் இவங்க அறுத்து எங்கள் அம்மாவை போட்டு வீணாக ஆக்கிட்டாங்க. எங்கள் அம்மா 2 காலையும். இதை யார் பார்த்தாலும் தமிழ்நாடு அரசுக்கு கொண்டு போகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்கள்.
நீங்கள் இட்டுன்னு போய் அந்த இது தமிழ்நாடு அரசு போடணும். நம்மளை எங்களை மாதிரி இல்லாமல் இதுக்கு மேலே வரவங்களுக்காச்சும் ஒரு சப்போஸ் நல்ல வைத்தியம் பார்க்கலாம் இல்லையா? நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா இந்த சிஎம் சாருக்கு கொண்டு போங்க இந்த இதை.